السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபா பெருமக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் தாபியின்கள். இந்த தாபியின்களினுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் தொடராக சொல்லி வருகிறோம். அந்த தொடரிலே இன்றைய தினம் முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று குறிப்பினுடைய சில பகுதிகளை இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். சீரீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சீரீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹாதிமு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹாதிமாக திகழ்ந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அடிமையாக இருந்தவர்கள் தான் சீரீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த சீரீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நடைமுறைகள், நடவடிக்கைகள் மிக சிறப்பாகவும் அழகாகவும் இருந்தது. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிக பொருத்தமானதாகவும் அமைந்திருந்தது. இத்தகைய நிலையில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சீரீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உரிமையிடுகிறார்கள். உரிமையிட்டதற்கு பிறகு அவர்கள் சுயமாக தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள். செம்பு தொழில், தாமிரம், செம்பு இவைகளை வைத்து பாத்திரங்கள் செய்வது, இது போன்ற தொழிலிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆசை ஏற்பட்டு அவர்கள் பெண் தேடினார்கள். மதீனா ஷரீஃபில் இருந்து கொண்டே பெண் தேடுகிறார்கள். ஒரு பெண்ணும் அவர்களுக்கு அமைகிறது. அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த பெண்ணினுடைய பெயர் சஃபியா. அந்த பெண்ணும் ஒரு அடிமை பெண் தான். யாருடைய அடிமை என்று கேட்டால் சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணாக இருந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய குணநலன்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது, வலியத்துல் வஜ், முகம் ரொம்ப பிரகாசமான ஒரு பெண்மணி, தக்கியத்துல் ஃபுஆத், இதய பரிசுத்தமான, சிந்தனை கூர்மையான ஒரு பெண்மணி, கரீமத்து ஷமாயில், எல்லா நற்குணங்களும் அந்த பெண்ணிடம் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருந்தது. யார் அந்த பெண்ணை அறிகிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலே மிக தூய்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் கண்ணியமும் இருந்தது. அல்லாஹ்வும் அவருடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை போதிக்கிறார்களோ அந்த போதனையுடைய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் என்ற ஒரு ஆசை சீரீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடிமையாக இருந்து உரிமை பெற்றவர்கள். அந்த மதீனாவிலே இப்படிப்பட்ட ஒரு அழகும் அறிவும் மிக்க அடிமை பெண்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சஃபியாவினுடைய நிலைமை இருந்தது. இந்த நிலையிலே பெண் கேட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சீரீன் போறாங்க. கலீஃபா அவர்களே, உங்க அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய சஃபியா அவர்களை எனக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று கேட்ட போது சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, அப்படியா, சரி கொஞ்சம் பொறுத்திருங்க, நான் அதுக்கு உண்டான பதிலை சில நாட்களில் சொல்லுகிறேன் என்று அனுப்பிட்டாங்க. அனுப்பியதற்கு பிறகு தன்னுடைய அடிமை பெண்ணினுடைய குணநலங்கள் எத்தகையது என்பது அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய அடிமை பெண் சஃபியாவிற்கு பொருத்தமான மாப்பிள்ளையா என்பதை பார்க்கணுமா இல்லையா? குஃபு, அதான் குஃபுங்கிறது. இன்னைக்கு காலத்துல குஃபுலாம் ஒண்ணு கிடையாது, யாரையும் முடிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஏற்படுறதான் தலாக்குகள் அதிகமாக இருக்கு.
நம்முடைய பெருமக்கள் பொருத்தம் பார்க்கணும்பாங்க. பொருத்தம் பார்க்கறது இஸ்லாத்துல இருக்குதாண்டா? இருக்குது. குஃபுங்கிறது அதுக்கு. ஒரு மனிதனோடு பொருந்தி போக முடியாத ஒரு பெண்ணையோ, ஒரு பெண்ணோடு பொருந்தி போக முடியாத ஆணையோ, அத்தகைய குணநலன்களை கொண்டவர்களை சேர்த்து இணைச்சு வச்சா அந்த திருமணம் வெடித்து போய்விடும், விரிசல் ஏற்பட்டு போய்விடும். அப்படி எத்தனையோ விரிசல்களும் சங்கடங்களும் எத்தனையோ குடும்பங்களில் இன்று அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய பெருமக்கள் சொன்னது போன்று, ஃபுகஹாக்கள் நமக்கு பாடம் படித்து தந்தது போன்று, குஃபு பார்த்து என்ன செய்யணும்? சரியான இந்த மாப்பிள்ளையே அனுசரித்து போகக்கூடியவளாக இவள் இருப்பாளா, இந்த பெண்ணை அனுசரித்து போகக்கூடியவனாக இவன் இருப்பானா என்பதை எல்லாம் பார்த்து திருமணம் முடித்தால் அது மிக பொருத்தமான திருமணமாக இருக்கும். ஆகவே சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மாப்பிள்ளை தன்னுடைய பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அடிமை பெண்ணாக இருந்தாலும் கூட தன் புள்ள மாதிரி வளர்த்தாங்க சஃபியா நாயகியை. அவர்கள் பொருத்தமானவர், இந்த பொருத்தமான கணவராக அமைவாரா என்று அவர்கள் யோசித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு அனுப்பிட்டாங்க. சஃபியா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜௌஜாத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து மனைவிமார்களிடத்திலேயும் மிக பாசம் உள்ளவங்க. குறிப்பாக ஆயிஷா நாயகி ரொம்ப பாசத்தை காட்டக்கூடியவங்க. யாரின் மீது? சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது. எனவே இந்த பெண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளையாக சீரின் இருப்பாரா என்று அவர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். சின்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாப்பாவினுடைய அந்தஸ்துல இருந்து நம்ம மகளுக்கு நாம என்ன கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா இருந்தா எந்த மாதிரிலாம் நம்ம செய்வோமோ, எப்படி எல்லாம் மாப்பிள்ளை சரியாங்கிறத நம்ம விசாரிப்போமோ, அந்த விசாரணைகள் முழுமையாக நடந்தது. முழுமையாக எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை எல்லாத்தையும் விசாரித்துட்டு கடைசியாக யார்கிட்ட கேட்கிறாங்க? அவங்கள உரிமையிட்டு அவங்களுடைய எஜமான அனஸ் ரலியல்லாஹு அவங்களை போய் அழைச்சு கேட்கிறாங்க. அனஸ், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களினுடைய அடிமையாக இருந்த சீரின் என்னுடைய மகள் சஃபியாவை, மகள் அல்ல, வளர்ப்பு மகளும் அல்ல, அடிமை பெண் இருந்தாலும் கூட மகன் சொல்றாங்க. என்னுடைய மக, என் புள்ள மாதிரி நான் வளர்க்கிறேன், அவங்கள பெண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க, எப்படி என்று கேட்ட போது, அமீர் மோமினின், சீரின் மிக அற்புதமான ஒரு மனிதர், சாலிஹான மனிதர், சஃபியாவிற்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவராக அவர் இருப்பார். அவர் என்னுடைய கையில் கிடைத்த காலத்தில் இருந்து அவர் யுத்தத்திலே ஒரு அடிமையாக எனக்கு என்ன செய்தார்? கிடைத்தார். அப்படிப்பட்ட அந்த காலத்திலிருந்து அவருடைய நலன்களை, அவருடைய குணங்களை நான் அறிந்திருக்கிறேன். மிக தூய்மையானது, சரியானது, ஷரியத்தினுடைய அடிப்படையிலே நடக்கக்கூடியவர்கள். மனித நேயம் முழுமையாக உள்ளவர், நல்ல குணநலங்கள் உள்ளவர், மார்க்கத்தை தெளிவாக பின்பற்றக்கூடியவர். எனவே இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தினால் அது மிகப்பெரிய பொருத்தமாக அமையும் என்று நான் உணர்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு இதை அங்கீகரித்த சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணத்தை நடத்துறாங்க. கல்யாணத்தை எப்படி நடத்துறாங்க? இப்ப எத்தனையோ இடங்கள்ல வீடுகள்ல உட்கார்ந்து சில பெண்கள் என்ன செய்வாங்க? எத்தனையோ வருஷ காலங்கள் வீடுகள்ல ஹிதமத் செஞ்சிருப்பாங்க. ஒரே வீட்டுல உட்கார்ந்து 30 வருஷம் 40 வருஷம் ஹிதமத் செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய மகள் இருப்பாங்க. அவங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க நடப்பாங்க. அப்படி மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கும் பொழுது ஏதோ ஒரு 1000-2000 கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க? அனுப்பி நீங்க பாத்துக்கன்னு அனுப்பிடுவாங்க. சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அடிமை அப்படி செய்யல. தம் மகளுக்கு கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் எப்படி கல்யாணம் முடிப்பார்களோ அப்படி முடிச்சாங்க. சித்திக் நாயகம் தம் மகளுக்கு எப்படி கல்யாணம் முடிப்பார்களோ அப்படி கல்யாணம் முடித்தார்கள். தன்னுடைய மகளுக்கு ஒரு கிருபையான தந்தை, தம் மக மேல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய தந்தை எப்படி கல்யாணத்தை முடிச்சு வைப்பாரோ அத மாதிரி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. வெறும் தந்தைன்னு கூட சொல்லல வரலாற்று ஆசிரியர்கள். பாசம் மிகுந்த தந்தை. சில பிள்ளைகள் மேல பாசம் இல்லாம போயிடுது வாப்பாமார்களுக்கு. அப்படி அல்ல, பாசத்தை முழுமையாக கொட்டக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களோ அந்த மாதிரி கல்யாணம் முடித்து வைத்தார்கள். இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு கல்யாணம் மதீனாலேயே நடக்கலன்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பா நடந்த கல்யாணம். மதீனாலேயே இவ்வளவு அழகான ஒரு திருமணம் நடைபெற்றதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த கல்யாணத்தை சிறப்பாகவும் ரொம்ப விமர்சையாகவும் தகுதியானதாகவும் நடத்தி காட்டினார்கள். அங்க சஹாபிகளினுடைய பெரும் பெரும் சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். தாபியன்கள் பெரும்பாலும் கலந்து கொண்டார்கள். வகானவியும் 18 பத்ரியன் 18 பத்ர் சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க. அந்த கல்யாணத்துல 18 பத்ர் சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கல்யாணத்தில் முடிந்ததற்கு பிறகு அந்த துஆ ஓதுவாங்களா இல்லையா? துஆலாம் ஓதி இருக்கிறாங்க. துஆ ஓதினது யாரு? தஆலஹா காத்திபு வஹய் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹயை காத்திபு எழுத்தாளராக இருந்த, வஹயை எழுதக்கூடியவர்களாக இருந்த சில உபய்